நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாவட்ட கிளையின் கூட்டம் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது. அந்த கூட்டத்திலே பொதுவாக பேரவையின் உருவாக்கம், அதிலும் பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்கள் தமிழரசு கட்சி சார்பில் கலந்து கொண்டவை சார்பான பல விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன. அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு தலைமைத்துவம் சம்பந்தமாக 3 விடயங்கள் பற்றி நான் பேச வேண்டி வந்தது. ஒன்று, தமிழினத்தின் தலைமைத்துவம் சம்பந்தமாக தெளிவாக நான் சொன்னேன். தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவராக எங்களுடைய தமிழரசு கட்சி ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வநாயகம் அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்னாலே இப்பொழுது தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவராக, தமிழ் தேசிய இனத்தலைவராக, தேசிய கூட்டமைப்பின் தலைவராக, இலங்கை தமிழரசு பெருந்தலைவராக சம்பந்தன் அவர்களே இருக்கிறார்கள் என்றும், தேசிய தலைவர் என்ற வார்த்தை அது ஒருவருக்கு மட்டும்தான் பொறும், அது வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் மட்டும்தான் என்றும், அவருக்கு முன்பும் எவரும் அவ்வாறு தேசிய தலைவராக இருந்ததும் இல்லை, இனிமேலும் இப்பொழுதும் இருக்கப் போவதும் இல்லை, உருவாகப் போவதும் இல்லை என்பதும், தேசிய தலைவர் என்ற அந்த சொல்லு பிரபாகரன் மட்டுமே ஆகும் என்பதையும் நான் அங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். அது தலைமைத்துவம் சம்பந்தமான விடயமாக. அந்த கூட்டத்தில் பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்களும் சமூகம் அளித்திருந்தார்கள். அவர்கள் அந்த கூட்டத்தில் கட்சி சார்பில் சேர்ந்து கொள்ளவில்லை, அங்கீகாரம் பெற்றுக்கொள்வதில்லை, கொண்டதில்லை, ஆகவே பிரதிநிதித்துவம் செய்திருக்க முடியாது என்று கட்சியினுடைய மாவட்ட கிளை செயலாளர் தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையிலே பலரும் பேராசிரியர் சிற்றம்பலத்துக்கு எதிர்க்காக உள்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் இந்த விடயத்தை மத்திய செயற்குழுவில் சமர்ப்பித்து உள்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் பிரேரணை முன்வைக்கப்பட்ட தீர்மானமாக இயற்றப்பட்டிருக்கிறது. அது கட்சி தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கம் சம்பந்தமாக எவருக்கும் ஏதாவது ஒரு அமைப்புகளை உருவாக்குவதற்கு உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. ஆனால் தமிழ் மக்கள் பேரவை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாறானதல்ல என்ற கருத்தை சில திருப்பி சொல்ல முனைவது சம்பந்தமாக ஒரு தெளிவுபடுத்தல் வேண்டும். தமிழ் தேசிய பேரவையினர், அதில் ஒரு முக்கிய ஒரு தலைவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை அரசாங்கத்தினுடைய பங்காளி கட்சி என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருக்கிற நிலையில் அவர்களை அந்த அமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விரோதமானதல்ல, எதிரானதல்ல என்று சொல்வதை அர்த்தமில்லை. அதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 முக்கிய தலைவர்கள் தமிழ் பேரவையில் இருக்கிறார்கள். இருந்தும் கூட இந்த நான் குறிப்பிட்ட தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தின் ஒரு அங்கம், பங்காளி கட்சி என்று சொல்கிறார். ஆகவே இவருடைய கருத்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரானது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழ் மக்கள் பேரவை எதிரானது அல்ல என்று வாதாடி கொண்டிருப்பது அர்த்தமற்றது. தமிழ் தேசிய பேரவை, தமிழ் மக்கள் பேரவை நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரானது தான் என்பதுதான் என்னுடைய தெளிவான நிலைப்பாடு. அது அவர்களே அவருடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. தமிழ் மக்கள் பேரவை சார்பான கருத்து கூறலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிராந்தியங்கள் ஒன்றியம் என்ற கருத்தை முன்வைக்கிறது என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் பிராந்தியங்களின் ஒன்றியம் என்பது சந்திரிகா காலத்திலே முன்வைக்கப்பட்ட ஒரு ரீஜன், யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முன்மொழிவாகும். அது ஒற்றையாட்சி, அதாவது யூனிட்டரி கவர்மெண்ட் அரசியல் யாப்பிலிருந்து விடுபட்டு ஒரு கூட்டாட்சி முறைக்கு செல்கின்ற ஒரு அடிப்படை அதிலே இருந்த தன்மையினால், அதிலும் அதன் உருவாக்கத்திலே எங்களுடைய தமிழரசு கட்சி சார்ந்த அமரர் நீலன் திருச்செல்வம் அவர்களும் அதில் சம்பந்தப்பட்டிருப்பதனால் அது ஒரு மாற்று கருத்தாக தமிழ் தேசிய கூட்டமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தவிர அதுதான் எங்களுடைய முடிவாக இல்லாவிட்டாலும் நிச்சயமாக ஒற்றையாட்சி முறையிலிருந்து அது வேறுபட்டது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மலரும் 2016ஆம் புத்தாண்டு
ஒரு கூடிய எதிர்பார்ப்புகளோடு மலர்கிறது. எங்களுடைய தலைவர் சம்பந்தன் அவர்கள் 2016ஆம் ஆண்டிலே ஒரு சுமூகமான எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு எட்டப்படும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுகின்ற காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு மலர்கிறது. அதிலும் இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கம் புதிய அரசியல் யாப்பை உருவாக்க முயற்சித்து கொண்டிருக்கிறது. அதில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறது. அது அந்த வகையிலே உருவாகக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு அல்லது ஜாப்பு எங்களுடைய அபிலாசைகளை உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் எங்களுடைய தாயகமான வடக்கு கிழக்கை இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமஷ்டி அல்லது கூட்டாட்சி முறையிலான ஒரு கட்டமைப்பு, எங்களுடைய மொழி இன கலாச்சார சமய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையான ஒரு கட்டமைப்பு அதன் மூலம் உருவாகும். அந்த வகையிலான ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கிடையே இருக்கிறது. வடக்கு மாகாண சபையை பொறுத்தவரையிலே இந்த ஆண்டிலும் பார்க்க அடுத்த ஆண்டிலே சற்று கூடுதலான நிதியை அவர்கள் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டாக வேண்டும். ஆனாலும் போதிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத தேவைகள் இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய இந்த ஒதுக்கப்பட்ட அல்லது வழங்கப்படுகின்ற நிதி முடிவுறுகிற பொழுது ஆட்சியில் இந்த நல்லாட்சியினுடைய புதிய யாப்பு மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது மேலதிக தேவைகளை இந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம் எங்களுக்கு வழங்குகின்ற சூழ்நிலை உருவாக வேண்டும் என்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு உறவு மத்திய அரசாங்கத்துக்கும் மாகாண அரசாங்கத்துக்கும் இடையிலே ஆட்சிக்கும் இடையிலேயான ஒரு சுமூகமான உறவு நிலை மலரும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய மக்கள் இந்த நிலையில் எங்களுடைய மக்கள் யாவருக்கும் எங்களுக்கு இதுவரையிலே அன்பு ஆதரவு அளித்த அத்தனை பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எங்கள் எல்லோருக்கும் ஒரு சுபிட்சமான எதிர்காலம் இந்த 2016 உருவாக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன்.